ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்லாமியர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. இன்றைக்கெலாம் எங்களுக்கு ரம்ஜானுக்கு யாருமே பிரியாணியே கொடுக்கலங்க. நேற்றாவது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் கூப்பிட்டாங்க, பட் ரொம்ப தூரமாக, அதனால் வந்து நாங்கள் போக முடியலை. அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பக்கத்தில் நிறைய இருப்பாங்க, அக்காங்க அப்படின்லாம், அவங்களாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே வந்து எங்களுக்கு அவ்வளோவா யாரும் பக்கத்தில் க்ளோஸ் இல்லைங்களா, அதனால் பக்கத்தில் யாரும் நான் பார்த்ததும் இல்லை. அதனால் இந்த விதவை இல்லை. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வாங்க என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம். சாப்பாடு தாங்க வச்சுருந்தோம். சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு. பாப்பாவுக்கு மட்டும் முட்டை ஒன்றையும் நான் அவிச்சு வச்சுட்டு, ஏன்னா பாப்பா மசால் முட்டை வறுவல் பண்ணியிருந்தேன். மசால் இருந்ததுனால சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் காரமாக இருந்ததுனாலன்னு பாப்பாவுக்கு வந்து அவிச்ச முட்டை வச்சு கொடுத்தாச்சுங்க சாப்பிட. அப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் வச்சாச்சுங்க. ஒயிட் ரைஸ் வச்சு வெண்டைக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருந்தோம். பூண்டு வெங்காயம்லாம் போட்டு நிறைய போட்டு வச்சுருந்தோங்க. வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு அதுக்காக முட்டை வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன் மசால் போட்டு. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரம்ஜானுக்கு யார் யாருக்கு பிரியாணி கிடச்சது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.